என்னப்பா ஆச்சுங்க? இந்த டிராஃபிக் வேற மோசங்க. அக்கா ஹாய். ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ, கிங் ஆஃப் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4K ரீச் பண்ணியாச்சு. ஸோ 4Kக்கு எல்லாம் விளாக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4Kன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ வீடியோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி தாங்க இந்த விளாக் இருக்கும். ஸோ ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் கிங் ஆஃப். ஓகேங்க, மிச்சது எல்லாமே மோட்டோ விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு சின்ன ரைடு போகலங்க. கிங் ஆஃப் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. ஸோ கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4K ரீச் பண்ணிட்டோம். ஸோ 4K அப்படின்றது எனக்கு ஏதோ கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. என்னை நம்பி ஒரு 4000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அதனால் இந்த ஜாலியாகவே எங்கேயாவது ரைடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனாலும் அங்கே போய் உட்காருவோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் உட்காருவோம். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜாலியாக போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹோப்போடு தாங்க வீடியோ பண்ணுறோம் எப்போவுமே. சரி, ஏதோ ஒன்று நம்மளாலேயும் முடியுமே அப்படின்னு நினச்சி நம்ம வீடியோ பண்ணுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும்போது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அப்படியே வியூஸ் போகும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் விதவிதமாக கமெண்ட் பண்ணும்போது அது படிச்சுட்ருப்பேன். அது ஒரு மாதிரியே ஹாப்பியாக தாங்க இருக்குது. எனக்கு ட்ரீமே லடாக் தாங்க. அங்கே எப்படியாவது போகணும். 1 lakh சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்திங்கன்னா ரீச் பண்ணணும். உடனே நம்ம பார்த்திங்கன்னா லடாக் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. பட் அந்த 1 lakh சப்ஸ்கிரைப் எப்போ வரும்னு தெரில. பட் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் நம்புறேங்க. ஐயோ ஹாய். ஸோ ஒரு குட்டி பையன் உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அவன் கேமராவை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதனால ஒரு ஹாய் காமிச்சேங்க. என்னப்பா ஆச்சுங்க? இவ்வளோ க்ரௌடு? ஏண்டா ஜாலியாக ஒரு விளாக் பண்ணலான்னு வந்தா இப்படியெல்லாம் நடக்கணுமா? ஐயோ சண்டையா? 2 காருக்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. ஐயோ அண்ணா இடிச்சிடாதீங்க அண்ணே. எப்பா முடியலைங்க. என்னங்க இவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த க்ரௌடு வேற மோசம், இந்த டிராஃபிக் வேற மோசங்க. அக்கா போங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம இடிச்சிருந்துருக்கலாம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அக்கா சடன் பிரேக் அடிச்சிட்டாங்கப்பா. எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல? நான் இந்த பக்கம் போகிறேன்டா. புரியலடா தம்பி. நான் இதோ இங்கே ஒரு ரூட்டு போகுதில்ல, அந்த பக்கம் போகிறேன்டா. ஆமாம்மாண்டா. சரி போயிட்டு வரேன்டா. நான் எல்லாருமே வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஏன்டா நம்மளை ஹேட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சா, பட் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால என்னோடய வாய்ஸ் மாறி இருக்குங்க. வெயிட் ப்ரோ, வெயிட். ஐயோ இடிச்சிடாதையா. ஐயோ இந்த பஸ்ஸுக்காரங்களெல்லாம் பிரேக்கே பிடிக்க மாட்டாங்களோ. வெளியே வந்தேங்க. இந்த க்ளவுடெல்லாம் ஃபுல்லாக மூடி இருந்தது. சரி போகலாமே, கூலிங்காக விளாக் பண்ணலாமேன்னு நினச்சேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, க்ளவுட் எல்லாமே சூரியனை மறைக்கல, ஆனால் நிறைய க்ளவுட் இருக்குது. சம்பவங்க தேடி நடக்கணும் நம்மளுக்கு. என்னோடய வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளை ஹேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேங்க நான். பட் ஹேட் பண்ண கிடையாது, அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு. செட்டிங்கில் போட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்துடுங்க. கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துக்கு தாங்க வந்து உட்காருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஸோ
ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கெல்லாம் ஓடிட்டுருக்கு. இதோ இருங்க காட்டுறேன், கொக்கு. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடமே ஃபுல்லாக மலையாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மருதமலை இருக்குங்க. மருதமலையில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனாக இருந்தேன்னா இங்கே வந்துடுவேன். பட் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 4K ரீச் பண்ணிட்டேங்க. அதனால தான் ஜாலியாக இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, இப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஜாலியாக வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸு லைக்கு அந்த மாதிரிக்காகலாம் பண்ணலைங்க. பட் இருந்தாலும் பேசிக்காக லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வேணும் தான். பட் எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இதுதான் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணும், விதவிதமான இடத்துக்கு போகணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போ அதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் மட்டுமே பண்ண வேண்டாங்க. இதுக்கு மேலே எங்கேயாவது ரைடு போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆஃப் எங்கேயாவது ரைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆஃப், யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க நம்ம எங்கேயாவது ரைடு போகலாங்க, ஈஸா போகலாம். ஸோ ஏதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாராவது கோயம்புத்தூரில் இருக்கிற பைக்கர்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன், யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸோ அப்படியே ஈஸா போகலாங்க. நம்ம எந்த டேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா போகலாங்க. அடுத்த விஷயத்துக்கு வரேங்க. ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் ஏன்டா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிருக்குங்க. அப்போ நேராக செட்டிங் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் சம்திங் ஏதோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ஓன் வாய்ஸ் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பேங்க. அது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஃபோனில் தான் நான் பார்த்தேன். என்னோட விளாக் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தேங்க, என்னடா இது யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, இது என்ன மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சி நான் பார்த்துட்டே இருந்தேங்க. பட் நான் இல்லைங்க, சரி அது நான் தாங்க, பட் ஏன் வாய்ஸ் இல்லைங்க. நானும் என்னடா இந்த மாதிரி வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே, தம்பி இரு உள்ளே போயிட்டு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது ஏன்டா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட வாய்ஸ் கிடையவே கிடையாதுங்க, அது யூடியூப்கார ஏஐ வாய்ஸுங்க. ஸோ என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் வேணும்னா செட்டிங் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு தாங்க வந்து உட்காந்துருப்பேன். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என் ஹெல்மெட்டு என் பைக்கு ஸோ 3 பேரும் இங்கே வந்து ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஜாலியானா ஜாலியாக இல்லைங்க, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்து வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்புறம் கிங் ஆஃப் ஸோ மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஸோ வேறு ஊரில் இருக்கலாம், பட் என்னை யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். பட் என்னை நம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்காவது நான் பார்த்தீங்கன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் கிங் ஆஃப். ஸோ என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆனாலும் என்ன ஆனாலும் எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனாலும் எப்படி இருந்தாலுமே நம்ம அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டோ விளாக் ஆகுறோங்க. காப்பிரைட் போட்டுருவாங்கடா. ஸோ இதுதான் என்னோட ஃபுல் விஷனே. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா டெய்லி உழைச்சிட்டே தாங்க இருக்க போகிறேன். ஸோ ஜாலியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கலாங்க. நம்ம எங்கேயாவது ரைட் போடலாம், ஆல்ட்ரேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறேங்க ஆஃப். ஓகேங்க, அது மாதிரி நம்ம சேனலுக்கு அப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அழகான 2 பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஆஃப். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு vlog வந்துருக்குங்க ஆஃப். ஓகேங்க, எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 5K அடித்த உடன் லைவ் வரைக்கும் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக லைவ் பேசிகிட்டு இருக்கலாம். ஓகேங்க, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். பாய் கிங் ஆஃப், பார்த்து சேஃபாக இருங்க. பாய்ங்க.